ओम शांति। बाबा निனைவிருக்கின்றதா? मुरली தேதி 13/9/2025। मीठे बच्चे, सबसे पहले एक ख्याल करो कि मुझे आत्मा पर जो कट चढ़ी हुई है वो कैसे उतरे। सुई पर जब तक कट होगी तब तक चुंबक खींच नहीं सकता। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைத்தை விட முதல்ல இந்த ஒரு சிந்தனைகளை எண்ணத்தை தனக்குள்ளே கொண்டு வாங்க. நான் ஆத்மா, எனக்குள் ஏறியுள்ள அழுக்குகள் துருக்களை எப்படி நான் நீக்கிறது? எப்படி பாருங்கள், குண்டு ஊசியில் துரு இருந்தால் காந்தத்தால் ஈர்க்கவே முடியாது. அதுபோல் என் ஆத்மாவில் இருக்கக்கூடிய துருக்களையும் அழுக்குகளையும் நான் எப்படி நீக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். प्रश्न, पुरुषोत्तम संगम पर तुम्हें पुरुषोत्तम बनने के लिए कौन सा पुरुषार्थ करना है? கேள்வி, புருஷோத்தம சங்கம் யுகத்தில் நீங்கள் புருஷோத்தம் ஆகுவதற்காக எப்பேற்பட்ட முயற்சி செய்ய வேண்டும்? பாபா சொல்றாங்க, कर्मातीत बनने का कोई भी कर्म संबंधों की तरफ बुद्धि न जाए, अर्थात कर्म बंधन अपनी तरफ न खींचे, सारा कनेक्शन एक बाप से रहे. பாபா சொல்கிறாங்க, கர்மாத்தீத் ஆகுவதற்கான முயற்சி நாம் செய்யணும். புருஷோத்தம சங்கம் யுகத்தில் புருஷோத்தம ஆத்மா ஆகணும்னா கர்மாத்தீத் ஆகணும். எந்த கர்மத்தினுடைய சம்பந்தங்கள் பக்கம் நம்ம புத்தி போகவே கூடாது. கர்ம பந்தனங்கள் நம்மை தன் பக்கமாக இழுக்கவே கூடாது. முழு கனெக்ஷன் ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். कोई से भी दिल लगी हुई ना हो, ऐसा पुरुषार्थ करो. जर्मई जगमई में अपना टाइम वेस्ट मत करो, याद में रहने का अभ्यास करो. முழு கனெக்ஷன் நம்ம பாபா கிட்ட இருக்கணும். யார்கிட்டையும் நம்முடைய உள்ளம் மாட்டிக்கொள்ளவே கூடாது. அப்படி நம்ம முயற்சி செய்யணும். வேண்டாத, வீணான, தேவையில்லாத உலகாய விஷயங்களில் நம்முடைய நேரத்தை வீணாக்கவே கூடாது. பாபா நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். பாடல், ஜாக் சஜனியா ஜாக், விழிப்படையுங்கள் प्रियदर्शनीகளே, விழிப்படையுங்கள். ओम शांति। रूहानी बच्चों को ने शरीर द्वारा गीत सुना, क्योंकि बाबा अभी बच्चों को आत्मा अभिमानी बना रहे हैं. तुमको आत्मा का भी ज्ञान मिलता है. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் சரீரத்தின் மூலமாக பாடல் கேட்டீங்க இல்லையா? ஏன்னா பாபா தன்னுடைய குழந்தைகளை இப்பொழுது ஆத்மா அபிமானியாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். ஆத்மாக்களாகி நமக்கு தான் ஞானம் கிடைச்சிருக்கிறது. உலகத்தில் ஒரு மனித ஆத்மாக்கள் கூட கிடையாது. ஆத்மாவை பற்றிய முழு ஞானம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. फिर परमात्मा का ज्ञान कैसे हो सकता है? அப்போ பரமாத்மா பற்றிய ஞானம் எப்படி அவங்களுக்குள்ள இருக்க முடியும்? இந்த விஷயங்களையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. समझाना शरीर के साथ ही है, शरीर बिगड़ तो आत्मा कुछ कर नहीं सकता. நம்ம சரீரத்தோட தான் புரிஞ்சுக்க முடியும். பாபாவும் சரீரத்தில் வந்து தான் புரிய வைக்கிறாரு. ஏன்னா சரீரம் இல்லாமல் ஆத்மா எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. ஆத்மா जानती है हम कहाँ के निवासी, किसके बच्चे हैं. நம்ம ஆத்மாக்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நாம் எங்கேக்கான நிவாசிகள், யாருடைய குழந்தையாக இருக்கின்றோம் என்பதை கூட நாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பாபா ही आकर भारत को स्वर्ग का मालिक बनाते हैं. जब वो आते हैं तब सद्गति करते हैं. उस बाप को ही याद रहनी चाहिए. பாபா வந்து தான் பாரதத்தை ஸ்வர்க்கமாகவும் ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானனாகவும் நம்மை ஆக்குகின்றார். எப்பொழுது அவர் வர்றாரோ அப்போ எல்லாருக்கும் சத்கதி கிடைக்கிறது. அந்த பாபாவுடைய நினைவு நமக்கு கட்டாயமாக தேவை. कर्मातीत बनना उसके लिए चाहिए याद की यात्रा है. बाबा समझाते हैं, तुम आत्मा हो, तुम्हारा परमात्मा बाबा के साथ कितना लव होना चाहिए. நம்ம கர்மாத்தீத் ஆகுவதற்காக கண்டிப்பாக நினைவு யாத்திரை தேவை. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் ஆத்மாக்கள், பரமாத்மா தந்தையிடம் உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். ஆஹா, பாபா எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் என்ற ஊக்கம் உற்சாகத்தோட நாம் இருக்கணும். மாயா கடிகடி தேக அபிமான் லா தேத்தி ஹே. ஆனால் மாயா என்ன பண்ணுது, அடிக்கடி தேக அபிமானத்தில் கொண்டு வந்துடுது.
बाबा से जरा भी लव नहीं रखता, लव उनका रहेगा जो अच्छी रीति बाप को याद करते होंगे. பாபா மீது சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட அன்பு கிடையாதாம். யாருக்கு பாபா மேல அன்பு இருக்குதோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பாபா நினைவிலே இருப்பாங்க. அந்த குழந்தைங்கள பாபா கூட என்ன பண்ணுவாரு, இழுத்துக்கிட்டே இருப்பாரு. ये बच्चा सर्विस भी अच्छी करते हैं और योग में भी रखता है, तो बाबा का प्यार उन पर रखता है. இந்த குழந்தை நல்ல சேவா பண்ணுது, அதே போல பாபா நினைவுல இருக்கிறாங்க, பாபா கூட அந்த குழந்தை மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாரு. யார் மேல, நல்லா யாரு சேவா பண்றாங்க, கூடவே பாபாவுடைய நினைவுல இருக்கிறாங்க, அவங்கள பாபா ரொம்ப அன்பா வச்சிருக்கிறாரு. அவங்க மேல பாபாவுக்கு ரொம்ப அன்பு இருக்குது. अपने ऊपर ध्यान रखते हैं, हमसे कोई पाप नहीं हुआ, अगर याद नहीं करेंगे तो कट कैसे उतरेगी. தன்மேல தானே ரொம்ப கவனம் கொடுக்கணும். நான் எந்த ஒரு பாவத்திலையும் செய்யல தானே. ஒருவேளை பாபா நினைக்கவே இல்லை அப்படின்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகளை துருக்களை எப்படி நாம் நீக்க முடியும். குடும்பத்தில் இருந்து கொண்டே கர்மா செய்து கொண்டே பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும், தூய்மையாக ஆக வேண்டும், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிர்ஷ்டத்தில் இருந்ததுனால்தான் அவங்க அப்படி நடக்க முடியும். பிராமண் குல்கா நஹீ ஹோகா தோ தேவதா குல் மே கைசே ஆயேங்கே. பிராமண குலத்தை சேர்ந்தவராகவே ஆகலை அப்படின்னா தேவதா குலத்தில் எப்படி வர முடியும். அச்சா, நல்லது. தாரணா கேலிய முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். முதல் பாயிண்ட், जैसे बाबा टीचर रूप में पढ़ाकर सब पर रहम करते हैं, ऐसे अपने आप पर और औरों पर भी रहम करना है. எவ்வாறு பாபா டீச்சர் ரூபத்தில் கற்றுக் கொடுத்து அனைவர் மீதும் கருணை காட்டுகின்றார், அதேபோல் தன் மீது தானே மற்றும் மற்றவர்கள் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். படிப்பு மற்றும் ஸ்ரீமத்தில் முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். தன்னுடைய பழக்க வழக்கங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். செகंड पॉइंट, आपस में कोई पुरानी सड़ी हुई परचिंतन की बातें करके बाप से बुद्धियोग नहीं तोड़ाना है. कोई भी पाप कर्म नहीं करना है. याद में रह जंक उतारनी है. தங்களுக்குள் எந்த விதமான பழைய கெட்டு போன தேவையற்ற பரச்சிந்தன் விஷயங்களை பேசிக்கொண்டு பாபாவிடமிருந்து புத்தியின் தொடர்பை விட்டுவிட வேண்டாம், கட்டாக்கிடாதீங்க. பாபா கிட்ட இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு பாவ கர்மாவும் செய்ய வேண்டாம். பாபா நினைவிலிருந்து துருக்களை நீக்கிவிட வேண்டும். வரதான், दृढ़ता द्वारा कलराटी जमीन में भी फल पैदा करने वाले सफलता स्वरूप भव. வரதானம், உறுதியின் மூலமாக ரொம்ப வறண்டு போன உறுதியான, அதாவது பாறை போல இருக்கும் இல்லையா, அப்பேற்பட்ட நிலத்தில் கூட பழங்களை உருவாக்கக்கூடிய வெற்றி ஸ்வரூபம் ஆகுங்கள். வரதானம், உறுதியின் மூலமாக, திடத்தா மூலமாக பாறை போன்றிருக்கக்கூடிய நிலத்திலும் கூட பழங்களை உருவாக்கக்கூடிய வெற்றி ஸ்வரூபம் ஆகுங்கள். कोई भी बात में सफलता स्वरूप बनने के लिए दृढ़ता और स्नेह का संकलन चाहिए. ये दृढ़ता कलराटी जमीन में भी फल पैदा कर देते हैं. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி ஸ்வரூபம் ஆகுவதற்காக உறுதி மற்றும் அன்பினுடைய சங்கடன், சபை கூட்டம் என்பது வேணும். அன்பான ஒரு கூட்டம் வேணும். இந்த உறுதி என்பது கடினமான பாறை போல இருக்கக்கூடிய நிலத்துல கூட பழங்களை உற்பத்தி செய்ய வச்சிடும். जैसा आजकल साइंस में रेत में भी फल पैदा करने का प्रयत्न कर रहे हैं, ऐसे आप साइलेंस की शक्ति द्वारा स्नेह की पानी देते हुए फलीभूत बनो. பாபா சொல்றாங்க, எப்படி பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அறிவியல் சாதனங்கள் மூலமா பாலைவனத்துல கூட பழங்களை உருவாக்குவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல நீங்க கூட அமைதியின் சக்தியின் மூலமாக அன்புங்கிற தண்ணியை ஊற்றி கொண்டே பலனுடையதாக ஆக்குங்க. உறுதியின் மூலமாக நம்பிக்கையற்ற ஆத்மாக்களுக்கு நம்பிக்கை என்ற தீபத்தை ஏற்றுங்க. ஏன்னா தைரியத்தின் மூலமாகத்தான் பாபாவினுடைய உதவி கிடைக்கின்றது. ஸ்லோகன், अपने को सदा प्रभु का अमानत समझकर चलो तो कर्म में रूहानियत आएगी.
ஸ்லோகன்: தன்னைத்தானே சதா பிரபுவினுடைய அடமானம் என்று புரிந்து நடங்கள். அப்போது செயலில் ஆன்மீக தன்மை என்பது வந்துவிடும். अव्यक्त इशारा: आप लगन की अगन को प्रज्वलित कर योग में ज्वाला स्वरूप बनाओ. பாபா சொல்கிறாங்க, அவ்யக்த இஷாரா என்ன, இந்த மாதத்திற்கு நம்முடைய யோகத்தினுடைய ஈடுபாட்டை அக்னியாக மாற்றணும். யோகத்தில் மூழ்கி அந்த லகன்கிறது அகனாக மாற்றணும். அப்படியே ஜுவாலா ஸ்வரூபத்தில் நாம் யோகா பண்ணணும். எரிமலை போல் நம்முடைய யோகா இருக்கணும். சாரதி என்றாலே ஆத்மா அபிமானி. ஏனென்றால் ஆத்மாதான் சாரதி. ஆத்மாதான் இந்த சரீரம்ங்கிற ரதத்தை இயக்கக்கூடிய சாரதி, ஓட்டுநர். பிரம்மா பாபா இந்த விதியை பயன்படுத்தி தான் நம்பர் 1 என்ற பலனை பிராப்தியாக அடைந்தார். அதே போல தந்தையை பின்பற்றுங்கள். எவ்வாறு பாபா தேகத்தை அடிமையாக்கி அந்த தேகத்துக்குள்ள பிரவேசமாகிறார், அதே போல நானும் சாரதி. இந்த தேகத்திற்கு அடிமை கிடையாது. இந்த தேகத்தை இயக்கக்கூடிய ஆத்மா நான் என்று நியாராவாகவும் பியாராவாக அன்பானவராக ஆகுங்க. அதே போல பிராமண ஆத்மாக்கள் அனைவருமே பாப் சமான் சாரதி என்ற ஸ்திதியில் நிலைத்திருங்கள். சாரதி என்றாலே தானாகவே சாட்சி ஆயிடுவாங்க. எல்லாமே செய்வாங்க, பார்ப்பாங்க, கேட்பாங்க. அனைத்தையும் செய்தாலும் கூட மாயாவுடைய விஷயங்கள்லேருந்து விடுபட்டவங்களாக இருப்பாங்க. மாயாங்கிறது நம்ம மேலே ஒட்டவே ஒட்டாது, அந்தளவுக்கு இருப்பாங்க. ஓம் சாந்தி.